வணக்கம். இந்த வீடியோவில் எக்ஸ்பிரி டே ட்ரேட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வீக்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். நீங்கள் வந்துட்டு சில டைம் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது டெய்லியும் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணுறது. ஸோ அப்போ இந்த தேர்ஸ்டே அப்படிங்கிறது எக்ஸ்பிரி டேன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணி ஒரு 2% to 5% அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் கேப்சர் பண்ணலாம் ROIக்கு. அது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் என்ன ட்ரேட்ஸ் எடுத்தேன், எவ்வளோ ROI வந்தது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன் எக்ஸ்பிரிக்கு. ஸோ அதுவும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரி டேனா என்ன அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு டீட்டெயில்டாக ட்ரேட்ஸ் எல்லாம் எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ எக்ஸ்பிரி டே அப்படிங்கிறது நம்ம எல்லா ஸ்டாக்ஸுக்கும் இருக்கும், இண்டெக்ஸுக்கும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இண்டெக்ஸில் உங்களுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அப்படின்னு 3 இண்டெக்ஸ் இருக்குது. ஃபின் நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா எவ்ரி டியூஸ்டே எக்ஸ்பிரி இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேஸில் வந்து எல்லா தேர்ஸ்டேவும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி ஆகும். இப்போ எக்ஸ்பிரினா என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னு இருக்கும். அதில் அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ் கால் சைடும் புட் சைடும் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எக்ஸ்பிரி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு 0 ஆகும். நான் வந்து என்ன அப்படிங்கிறது சார்ட்டில் காமிக்கிறேன். ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் மணி ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 0 ஆகிடும். ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா டைம் வேல்யூ அதை கேப்சர் பண்ணுறது தான் உங்களுக்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது வந்துட்டு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் மெயின் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செல்லிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா டிஃபைன்டாக இருந்தால் தான் நம்ம வந்துட்டு கரெக்டாக பண்ண முடியும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ரிஸ்க்கு செட் பண்ணல அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு செல்லிங் பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் லாஸ் ஆகும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனால் நம்ம MTM ஒரு உங்களோட கேபிட்டலில் ஒரு 0.5% மட்டும் ரிஸ்க் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணிக்கணும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே. ஸ்டாப் லாஸ் வைக்க வேணாம் சிஸ்டமில். ஏன்னா பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்பைக்ஸ் வந்துட்டு போயிட்டு வரும். நம்ம ஸ்டாப் லாஸ் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு டப்புன்னு பழைய வேல்யூலேயே இருக்கும். ஸோ அதனால் MTM பேஸ் பண்ணி இப்போ சப்போஸ் இப்போ ஒரு 1.5 lakhs நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 800, 900 அந்த ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு MTM நெகட்டிவில் போகுது அப்படிங்கும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் மெயின் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம OTM ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி மார்ஜின் பெனிஃபிட்ஸை எடுத்துக்கலாம், கேபிட்டல் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரலாக ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா 41,284 இருக்குது இப்போதைக்கு. ஸோ வர்ற வியாழக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு இப்போ 41,500க்கு கீழே முடியுது அப்படின்னு நீங்கள் ஒரு வியூ எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த 234 ரூபா உங்களுக்கு 0 ஆகிடும். அப்போ இதை செல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மார்ஜின் தேவை. அப்போ இது 0 ஆச்சு. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா வர்ற வியாழக்கிழமைக்குள்ளே 41,500 கீழே தான் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கும்போது இந்த 236 ரூபா நமக்கு 0 ஆகிடும். அப்போ 236 அப்போ 0 ஆகும் அப்படின்னா நம்ம வந்துட்டு செல் பண்ணணும். 236 ஒரு லாட்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு 25 பாயிண்ட்னா 5,900 ரூபா வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு. அதாவது 41,500 கீழே க்ளோஸ் ஆனால் இதுக்கு எவ்வளோ மார்ஜின், எப்படி மார்ஜின் பெனிஃபிட் எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் மெயினாக கான்செப்ட். இது வந்துட்டு கால் சைடு. சப்போஸ் புட் சைடு உங்களுக்கு 40,500க்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்பிரி ஆகும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த 67 ரூபா உங்களுக்கு 0 ஆகிடும். இப்போ இந்த 67 ரூபா நமக்கு ஒரு இன்ட்டு 25 போட்டால் 1,600 ரூபா வரும். இப்போ ரெண்டு சைடும் நம்ம வந்துட்டு இதை செல் பண்ணிடுவோம். கால் இந்த 41,280 கீழே நீங்கள் புட்டை செல் பண்ணலாம், இதுக்கு மேலே கால் வந்துட்டு செல் பண்ணலாம். அப்போ ரெண்டுமே மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இதாகும்போது கால் சைடும் 0 ஆகிடும், புட் சைடும் 0 ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம இது எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் உங்களுக்கு. அதுக்கு வந்துட்டு நம்ம ஹெட்ஜிங் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், MTM பேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு டீட்டெயில்டாக வந்துட்டு அடுத்த இதில் பார்ப்போம். இப்போ நான் என்ன ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். நேற்று உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்துட்டு ஒரு 10:35க்கு உங்களுக்கு இந்த பொசிஷன் எடுத்தேன். அதாவது நேற்று பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி, இன்றைக்கி 17. நான் நேற்று எடுத்தது உங்களுக்கு டெலகிராமில் போட்டிருந்தேன் எடுத்தோன்னே. அதாவது 41,800 கால், 41,800 புட் ரெண்டையும் பார்த்திங்கன்னா நான் செல் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எப்போ நான் க்ளோஸ் பண்ணுவேன் அப்படிங்கன்னா எனக்கு
இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கேண்டலோட ஹை பக்கத்தில் 960 அப்படிங்கிற இடத்துக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மேலே போயிடும். அது வந்துட்டு நான் ஓவரால் ஸ்ட்ராடலில் க்ளோஸ் பண்ணிடுவேன். கீழே 670 வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அபவ் 950 கீழே பிலோ 670 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு ப்ராஃபிட் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 ஆகிடும். உங்களுக்கு ரெண்டுமே 0 ஆகும்போது நான் ரெண்டுமே பார்த்திங்கன்னா செல் பண்ணிடுவேன். காலையில் செல் பண்ணிவிட்டு எனக்கு 41,800ல் 157 ரூபாய்க்கு பண்ணேன். 3,700 உங்களுக்கு இதாகிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு 41,800 புட்டு 65 ரூபாய்க்கு செல் பண்ண 71 ரூபாய் 80 ரூபாயில் எனக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் வந்துட்டு நான் வந்து 230 அரௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட் ஓரளவுக்கு ட்ரையல் பண்ணிகிட்டு இருக்கணும். இல்லை பேட்டர்ன் படி ஒரு 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணுது அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு சப்போர்ட்டை டச் பண்ணுது இல்லை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறது அட்வைசபிள். இதுக்கு ஹெட்ஜ் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு 73 ரூபா 36 ரூபா அப்படிங்கிற ஒரு ரூபா 25 பைசாவுக்கு பை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு 2 மேலேயும் கீழேயும் பை, நடுவில் பார்த்திங்கன்னா செல் பொசிஷன். ஸோ இதுக்கு கேபிட்டல் பார்த்திங்கன்னா செல்லிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அரௌண்ட் 1.3 ஆர் 1 lakh to 1.2 lakhs தேவைப்படும் உங்களுக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டீசெண்டாக ROI பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ ROI விட உங்களுக்கு ரிஸ்க் வந்துட்டு ஒரு 0.5% ஒரு 1% ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அதை கரெக்டாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா 5% 6% ரிஸ்க் எடுப்பாங்க. ROI பார்த்திங்கன்னா 1% 1.5% எடுப்பாங்க. அப்போ வந்துட்டு அது வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டாக வந்துட்டு இருக்காது. ஸோ இதுதான் பேசிக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி. ஸோ ஒரு ரேஞ்சை செட் பண்ணிவிட்டு மேலே காலையும் கீழே புட்டையும் செல் பண்ணலாம், இல்லை ஒரே இடத்துல கால் அண்ட் புட்டையும் செல் பண்ணலாம். மார்க்கெட் அங்கேயே வந்து எக்ஸ்பைரி ஆச்சு அப்படிங்கும்போது நமக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா 0 ஆகிடும். ஸோ இதோட உங்களுக்கு எந்தெந்த ப்ரைஸ்க்கு செல் பண்ண அப்படிங்கிறது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 41,800 கால் பார்த்திங்கன்னா 157 ரூபாய்க்கு செல் ஆவரேஜ், பை ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 8 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ 157.8. ஸோ அதனால் எனக்கு 25 குவான்டிட்டி நான் செல் அடிச்சிருக்கேன். அப்போ எனக்கு 25 இந்த டிஃப்ரென்ஸ் 157 8 ரூபா இந்த 2 டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 3,737. ஸோ இதுதான் எனக்கு இதில் வந்த ப்ராஃபிட். 41,800 புட்டு 65 ரூபாய்க்கு செல் பண்ணி 80 ரூபாய்க்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கீழே போயிட்டு உங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு செல் பண்ணும்போது கம்மியான வேல்யூக்கு பை பண்ணால் தான் ப்ராஃபிட் வந்துட்டு 80 ரூபாய்க்கு பண்ணால் 390 ரூபா லாஸ். இப்போ நெட்டு நமக்கு 3,000 அந்த ரேஞ்சில் வந்துட்டு 3,200 அந்த ரேஞ்சில் வந்துட்டு ப்ராஃபிட் வரும். ஸோ சார்ஜஸ்ஸு டேக்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் தெளிவாக வந்துட்டு போட்டுருவாங்க உங்களுக்கு எவ்வளோ இதாகுது அப்படின்ட்டு. ஸோ இதை வந்துட்டு இதுதான் உங்களுக்கு பேசிக்காக ஒரு செல்லிங் எக்ஸ்பைரி டேக்கான ஒரு ஐடியா. ஸோ இதே பார்த்திங்கன்னா நீங்கள் தூரமாக 5 ரூபா ப்ரீமியம் 10 ரூபா ப்ரீமியம்லாம் பண்ணலாம். அப்போ பண்ணும்போது நமக்கு ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ROI பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இது ஸோ இன்னும் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தெரியணும் அப்படிங்கும்போது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓன் பண்ணிவிட்டு இந்த மந்த்லி இன்கம் வீக்லி இன்கம் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதை கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னா நீங்களே என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நானும் பார்த்திங்கன்னா என்ன வியூவில் நான் எடுக்கிறேன், எங்கே என்ட்ரி, எது ஸ்டாப் லாஸ், எதுக்கு மேலே எவ்வளோ % ரிஸ்க்கு அப்படிங்கிறத நம்ம டெலகிராம் சேனல்லையும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்மளோட சேனலில் லிங்க்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பேன், டெலகிராம் லிங்க். நீங்கள் இதில் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஜென்ரலாக வேறு டைப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வேறு இடத்துல போயிடும். வேறு இது மாதிரி ஃபேக் சேனல்ஸ் இருக்குது நம்மளோட பேரில், அதில் ஜாயின் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலில் போயிட்டு டெலகிராம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ரீடைரக்ட் ஆகும், அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். பாய்.